இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். பிரதீஸ்வரன் வணக்கம். காவல்துறையினர் 6 தனிப்படை அமைத்து தேடி வந்தார்கள். இந்த நிலையில் இவர் எப்போது பிடிபட்டார்? சுடப்பட்டதற்கான அக்யூரேட்டான ரீசன் என்ன? மேலும் கள நிலவரம் என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலத்தில் நேற்று முன்தினம் இரவு சண்முகவேல் என்ற சிறப்பு காவல் ஆய்வாளர் அவர்கள் உதவி காவலர் அவர்கள் தந்தை மகன் பிரச்சனை குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக நேற்று குடிமங்கலம் அருகே இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு செல்லும் போது அங்கு படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில இது குறித்து குடிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் தொடர்புடைய தந்தை மற்றும் மகனை பிடிப்பதற்காக மொத்தம் 3 பேரை பிடிப்பதற்காக 6 தனிப்படைகள் அமைத்திருந்தார்கள். இந்நிலையில முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்பவர் தலைமறைவாக இருந்த நிலையில மணிகண்டனை தேடி வந்தார்கள். இதனிடையே மணிகண்டன் கைது செய்யப்பட்ட நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நிலையில சம்பவத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது மணிகண்டன் அங்கிருந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்பவரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சக போலீசார் அவரை சுட்டு பிடித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இருவரையும் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அதில் மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்பவருக்கு அறுவாள் வெட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு தற்பொழுது தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இச்சம்பவமானது உடுமலை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில நேற்று இரவு என்ன நடந்தது, போலீசார் விசாரணைக்கு மணிகண்டனை அழைத்து சென்ற போது என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையான தகவல்களை காவல்துறையினர் விளக்கம் அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது உடுமலை அரசு மருத்துவமனை முன்பு ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்பவருக்கும் சிகிச்சை பெற்று வருகிறார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.